174வது எபிசோட்ல பத்தி எதை காட்டுறாங்கன்னா அந்த டைமண்ட் ட்ரீயை தான் காட்டுறாங்க. பார்த்தா அதுல ஏகப்பட்ட பேர் அடைச்சு வச்சிருக்கானுங்க. எல்லா எனர்ஜி அதுல இருந்து அப்சர்வ் பண்ணிருக்கானுங்க. பார்த்தா விக்டர் மேல இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பூல இருந்து அந்த இது மட்டும் பூக்கட்டும், அந்த பழத்தை எடுத்து நான் சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கீழே கொணகுமரும் முகினும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த மரத்துல இருந்து செடி மாதிரி முளைச்சு எல்லாமே சக்கரை அப்சர்வ் பண்ணி சண்டை போட்டு இழுன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா என்னதான் இவங்க பிளாக் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சடனா பார்த்தா முகினாவை லாக் பண்ணிருச்சு, அந்த ஃபியூடல் லாடை லாக் பண்ணிருச்சு. ஃபியூடல் லாடோட சக்கரம் அப்படியே அப்சர்வ் பண்ணுது. இருந்தாலும் கொணகுமர் விடுவானா, பாஞ்சு வந்து அவரை காப்பாத்துறான். இருந்தாலும் பாதி சக்கரா உறிஞ்சோனே அவர் உயிரே போற நிலைமையில இருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தா முகினா கூட அப்சர்வ் பண்ணுது. இருந்தாலும் முகினா அதுல இருந்து தப்பிக்கான். டேய் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்கான் முகினா. கொணகுமருக்கு என்ன பண்ணனே தெரியல. இந்த பிளான்ட் வந்து அப்படி நம்ம சக்கரம் அப்சர்வ் பண்ண நினைக்கி இதுல இருந்து வர நம்ம தப்பிக்கணுமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் பருட்டும் சார்டும் அனல் வேகத்துல ஓடி வந்துட்டு இருக்காங்க. அங்க அப்படி என்னதான்டா நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தவங்களுக்கு என்ன நடக்குன்னு இன்ன வரைக்கும் தெரியல. பார்த்த தடவை ஃபுல்லா அப்படி நில நடக்க மாதிரி ஆகிட்டு இருக்கு. டேய் கம்பெனிக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா சார்டா, நம்ம உள்ள போய் பாப்போம்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. அவங்க திரும்பி கொணகுமரை தான் காட்டுறாங்க. பார்த்தா ஃபியூடல் லாடு வந்து பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு. இருந்தாலும் கொணகுமரை அவரை பிளாக் பண்ணிக்கிட்டு நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சக்கரா அப்சர்வ் பண்ண செடி அங்கிருந்து முளைச்சு வருது. இருந்தாலும் அவன் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதுக்கு எண்டே கிடையாது, நம்ம தான் ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கொணகுமரை பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா இவனு என்னதான் மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல இருந்து அவனுக்கு வர எஞ்சி வந்துட்டானுங்க. பார்த்தா அவனுக்கு அப்படி மூவ்மெண்டே இல்லாம இருக்கானுங்க. அவனுக்கு பாடி அவனுக்கு கண்ட்ரோல்லே இல்ல. ஏதோ ஒரு பொம்மை மாதிரி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கானுங்க. பார்த்தா அவன் கொணகுமரை தான் போட்டதுல வரான். பார்த்தா அதுக்குள்ள முகின வந்து உள்ள வந்துட்டான். டேய் முகின நீ ஏன்டா வந்து சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் கொணகுமரு. உள்ள வராதான் சொல்லிட்டு முகினை எட்டிட்டு ஒரு மிதிக்கான். அடிச்சடியில சுத்திட்டு போய் விழுதான். இருந்தாலும் ஆல்ரெடி அவன் சக்கரை வர அப்சர்வ் பண்ணியாச்சு. இதுல ரத்த வர வடி ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணனே தெரியல கொணகுமருக்கு. கொணகுமர் டென்ஷன் ஆயிட்டா. இது சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு பாஞ்சிட்டு போறான். ரசம் நினைக்கிட்டு ஒரு ஓடு போடுதான் அந்த டைமண்ட் ட்ரீல. பார்த்தா வெடிச்சு செதறுது. என்னடா அதை நீ அடிச்சு கண்ட்ரோல் கொண்டு முடியாது சொல்லி முகின கேட்கான். டே அதோட மெயின் பாடி எல்லாம் அடிக்கல, சாதாரண பிரான்ச் தான் உடைச்சிருக்கான்னு சொல்றான். எந்த செகண்ட்லனால சடனா வந்து ரீவை வந்துரும் சொல்லிட்டு இருக்காம. டே முதல்ல வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது ஃபியூடல் லாடு. அவரை முதல்ல காப்பாத்தணும்னு சொல்றான். அது எனக்கு தெரியும் சொல்றான் கொணகுமரு. முதல்ல வந்து உனக்கு ஒரு நன்றின்னு சொல்லிட்டு இருக்கான் காப்பாத்தினதுக்கு. அவனுக்கு பேசிக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தா அந்த செடி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு போய்கிட்டே இருக்கு. என்னடா நடக்குன்னு சொல்லி கொணகுமரு முழிச்சுக்கிட்டு இருக்கான். பாடா நான் நினைச்ச மாதிரி ஃபைனல் ஸ்டேஜுக்கு போக போகுது. அதுல உள்ள ஃப்ரூட்ஸ் எடுத்து நான் சாப்பிட போறேன். எனக்கு காட் பவர் கிடைக்க போகுது சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் விக்டர். என்னது அதுல இருந்து வந்து பழம் கிடைக்குமான்னு சொல்லி முகினா முழிக்கான். கிரேட் நிஞ்சா வரல இவனுங்க இதை நேர்ல இருந்து பார்த்தது கிடையாது. சீக்கிரமும் சொல்லிக்கிட்டு இருக்கான் விக்டர். எந்த அளவுக்கு சக்கரை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சக்கரை எடு. எல்லாரும் மேலதாண்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் விக்டர். என்னால வெயிட் எல்லாம் பண்ண முடியாது, எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் விக்டர். பார்த்தா இவன் இங்க பாத்துக்கிட்ட நேரத்துல சடனா பார்த்தா கொணகுமரு முகின ஃபியூடல் லாட தூக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறானுங்க. பார்த்தா ஒரு வழியா லிப்ட் அங்க இருந்து மூவ் ஆகி மேல போய்கிட்டு இருக்கு. பார்த்தா ஃபியூடல் லாடு பாதி உயிரே இல்லாம அப்படியே உட்காந்துருக்காரு. இதே மாதிரி போச்சுன்னா இவர் இறந்துருவாருன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா மேல இருக்க எம்ப்ளாயி எல்லாம் காட்டுறாங்க. சடனா பார்த்தா அங்க உள்ள விக்டர் பேச ஆரம்பிச்சிட்டான். பிரசிடென்ட் பேசுறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்குறாங்க. நீங்க இந்த கம்பெனிக்காண்டி டெடிகேஷன் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க இந்த கம்பெனிக்காண்டி அடுத்த கட்டத்துக்கு நீங்க போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த கம்பெனிக்காண்டி நீங்க உயிரை கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா பேசுறாருன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா அண்டர் கிரவுண்ட உடச்சிட்டு வருது அந்த டைமண்ட் ட்ரீ. பார்த்தா நடுல வந்து நின்னுகிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்னன்னே ஒண்ணுமே புரியல. இது ஏன்டா இங்க வந்து நின்னுகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா அதுல இருந்து வேற மாதிரி வந்து எல்லாத்தையும் அப்படி லாக் பண்ணி தரதரன்னு இழுக்காங்க. இழுத்துச்சுன்னா அது என்ன செய்யும், சக்கரா வந்து அப்சர்வ் பண்ணிரும். எல்லாரோட சக்கராவை இழுத்து அது அப்படி பூவா மலர்ந்துச்சுன்னா அதுல இருந்து பழம் கிடைக்கும். அந்த பழத்தை சாப்பிடணும்னு சொல்லிட்டு விக்டர் ஆசைப்படுறான். அதுக்கப்புறம் கொணகுமரு முகினா கட்டுறாங்க. ஒரு வழியே ஃபியூடல் லாட காப்பாத்தி வெளியே வந்துட்டாங்க. இப்ப நம்ம என்னடா பண்ணான்னு சொல்லிட்டு முகினா கேக்குறான். முகினா நான் உன்ட்ட ஒரு விஷயம் கேட்பேன், எனக்கு நீ பண்ணுவேன்னு சொல்லி கேட்கறான். அவன் முதல்ல ஃபியூடல் லாட இங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போ, அதுக்கப்புறம் ஹிடன் லீவ் வில்லேஜுக்கு எல்லா விஷயம் தகவலை சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் நான் அப்படி செஞ்சோம்னா நீ என்ன செய்வேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். முகினா நீங்க இருக்கணும் மட்டும் நினைச்சா சொல்லிட்டு இருக்கான். நான் இங்க இருந்து தப்பிக்கன்னு தான் நினைக்கன்னு சொல்றான். நான் உன்னை விட்டு தனியாலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் முகினா. ஒரு பக்கம் ஃபியூடல் லாட லைஃப் ரொம்ப முக்கியம்டா, அது மாதிரி ஹிடன் லீவ் வில்லேஜுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. நான் இங்க இருக்க விஷயத்தை பாத்துக்கிட்டு நீங்க இருந்து போன்னு சொல்றான். அவன் ஒருத்தனால மட்டும் தான் முடியும்னு சொல்றான். முகினாவும் சேர்னு அக்செப்ட் பண்ணிட்டு ஃபியூடல் லாட காப்பாத்திட்டு அங்க இருந்து கிளம்புறான். அவன் கொணகுமரு செத்துற மட்டும் செய்யான்னு சொல்றான். அவன் அதை என்கிட்ட விட்டு நான் பார்த்து சொல்லிட்டு இருக்கான் கொணகுமரு. சடனா பார்த்தா நிறைய பேர் சத்தம் கேக்கு. அனல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கான் கொணகுமரு. என்னன்னு பார்த்தா கதை திறந்து உள்ள போறான். என்னன்னு பார்த்தா டைமண்ட் ட்ரீல இருந்து எல்லாரையுமே இழுத்து வச்சிருச்சு. பார்த்தா முதல்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி கெட்டு போட்டு தொங்க போட்டுருக்காங்க. அவங்கள ஒரு பாஞ்சு வெட்டி வீசான். இருந்தாலும் டைமண்ட் ட்ரீ அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு கொணகுமரு முழிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த செடி அப்படி வளர்ந்துகிட்டே போகுது. முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் நம்ம தேடி பின்னாடியே போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் விக்டர். ஒரு பக்கம் என் வழியில யாருமே வரக்கூடாது, எல்லாரையும் கொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு புரியுதுன்னு சொல்றாவா. சடனா பார்த்தா அங்க இருந்து மறைஞ்சு போய்கிட்டே இருக்கா. இங்க ஒரு பக்கம் கொணகுமரு ஒத்தால் டைமண்ட் ட்ரீயை போட்டு தரலான்னு பார்க்கான். பார்த்தா முடிய மாட்டுக்கு. கொணகுமருவே லாக் பண்ணுது. அது சடனா பார்த்தா கொணகுமரு எவனோ ஒருத்தன் காப்பாத்திக்கிட்டு இருக்கான். வேற யாரும் இல்ல பருட்டோ வந்துட்டான். பார்த்தா பருட்டோ நீ எங்கடா வந்தா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சடனா பார்த்தா இன்னொரு பக்கம் சாடா வந்துட்டா. ஃபயர் ஷெல் ஃபீனிக் ஃப்ளவர் ஜுட்ஸ்னு சொல்லிட்டு தீய வச்சு எரிச்சுட்டு விட்டாவா. நீங்க எங்கடா வந்தீங்கன்னு சொல்லி கொணகுமரு கேட்டுக்கிட்டு இருக்கான். மிஸ் மியாட்டா வந்து மோதிரம் கொடுக்க வந்து சொல்றானுங்க அவனுக்கு. டே இந்த இடத்துக்கு அதுக்கு ஏடா வந்தீங்க, அது என்ன மாதிரி சிச்சுவேஷன் வந்தீங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க ஒரு மாதிரி வெறித்தனமா நின்னுகிட்டு இருக்காங்க. கண்ணுல பயம் இல்லன்னு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. ப்ளீஸ் சென்ஷன் மட்டும் சொல்றாங்க அவங்க. இது ஒரு அர்ஜென்ட் சிச்சுவேஷன், அதனால என் கூட சேர்ந்து சண்டை போடுங்கன்னு சொல்றான். உடனே அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. சீக்கிரம் இந்த இடத்த நம்ம காலி பண்ணணும்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். விக்டர் ஆல்ரெடி ஹாசிரம செல்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சான்னு சொல்றான். இல்லாத மனிதர்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்
எக்ஸ்பெரிமெண்ட் பண்றான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பனா இது எல்லாமே மனிதர்களான்னு சொல்லிட்டு மிரண்டான் பர்ட் ஒரு பக்கம். அப்பனா ஒட் சுசிக்கு ஒரு இடத்துல பில்டிங் மாதிரி இருந்துச்சுல, அந்த இடத்துல ஒயிட் சுசி தொங்கிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு சாரடா. கிட்டத்தட்ட இதுவும் டைவன்ட்ரி மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க கொனாகமரு ஒரு பக்கம். 4th கிரேட் நிஞ்சா வரல காகியா ஒட் சுசிக்கு தான் இதை கிரியேட் பண்ணா, இப்ப இவன் இதை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த டைவன்ட்ரி மாதிரியே தான் காப்பி பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இது என்னெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் தெரியல. விக்டர் நினைச்சுக்கிட்டு இருக்கான் இதுல இருந்து பழம் வரும்னு சொல்லிட்டு, அந்த பழத்தை சாப்பிட்டா அபார சக்திக்கு போயிருவான்னு சொல்லிட்டு இருக்கான் கொனாகமரு. ஆனா இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த உலகத்துல எல்லாரோட சக்கரை அப்சர்வ் பண்ணி அவன் இந்த உலகத்துக்கு கடவுள் மாதிரி வாழ்வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைவன்ட்ரி நம்மளே அழிக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இதை நம்ம முடிக்காத நம்மளோட டியூட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க கொனாகமரு ஒரு பக்கம். அந்த டைவன்ட்ரி அப்படி க்ரோ ஆகி போய்கிட்டே இருக்கு. எங்கிட்டு போகுதுன்னு தெரியல, உடச்சு வந்துகிட்டே இருக்கு டைவன்ட்ரி. வெளியெல்லாம் பில்டிங் சத்தம் கேட்கு, மக்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியல. உடனே பார்த்தா ஊர் மக்கள் அங்க தப்பிச்சு போறாங்க, வாங்கடைங்கிறத நம்ம போவோம்னு சொல்லிட்டு. ஆனா பார்த்தா கம்பெனில இருந்து ஒருத்தர் ஓடி வரான். உன்னை மியா கேக்கா இந்த கம்பெனில ஏதோ நடக்கு, என்ன நடக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. அதெல்லாம் எனக்கு ஒன்னும் தெரியாது சொல்றான். பிரசிடென்ட் ஏதோ ஒன்னு பேசினாரு, அதுக்கப்புறம் தான் எங்க மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு சீக்கிரமா எங்க தப்பிக்க முடியுமா, தப்பிச்சிரு பொண்ணுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். சடனா பார்த்தா அவ கையில இந்த ரிங்க பாத்துக்கிட்டே இருக்கா. நாட்டா நீ உயிரோட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல அவ வேற உள்ள வந்துகிட்டு இருக்கா. அதுக்கடுத்து சீனை கட்டுறாங்க, பார்த்தா டீப்பாவை தான் காட்டுறாங்க. பார்த்தா அவன் அங்கதான் ரெஸ்ட் எடுத்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா பில்டிங்ல எர்த்குவேக் சத்தம் கட்டுன்னு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சிட்டான். இந்த தாத்தா வந்து நம்மள்ட்ட சொல்லாம ஏதோ ஒரு செயலை செஞ்சுட்டான்னு நினைக்கிறேன். அதான் இப்ப இல்லாம நடக்கு. சரி நம்ம போய் முதல்ல செக் பண்ணணும்னு சொல்லிட்டு டீப்பா அங்க இருந்து கிளம்புறான். திரும்பியும் பர்ட்டும் சாட குழம்புற தான் காட்டுறாங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம அழிச்சே தீருன்னு சொல்லிட்டு பேசுறாங்க அவங்க. எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா விக்டர் வந்துட்டான். வின்ஸ்டெல் கிரேட் வின் ஸ்பைரல்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸு போட்டுதான். பார்த்தா இவங்க எல்லாம் அட்டாக் பண்ணதான். அவன் அடிச்சு 3 பேரும் தொளிச்சு எரிதான். அவன் நக்கலா வேற சிரிக்கான். இதுல இருந்து ஒரு பழம் பூக்குண்டா, அதுக்காண்டி தாண்டா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். டேய் எதுக்குடா நீ டிவைன்ட்ரியை கிரியேட் பண்ண சொல்லிட்டு கொனாகமரு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். டேய் நான் அந்த ஹாசிரம கட்டையில இருந்து ஒரு சின்ன இதோ பகுதியை தாண்டா எடுத்து யூஸ் பண்ணிருக்கேன். அதுல உள்ள பிராக்மெண்ட் வச்சு நான் ஃபுல்லாத்தையும் நான் கிரியேட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். 4th கிரேட் நிஞ்சா வார்ல இருந்து நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். கடைசியா இது அங்க இருந்து பூக்க போகுது. கூடிய சீக்கிரத்துல இங்க இருக்க எல்லா சக்கரை அப்சர்வ் பண்ணிருந்தா அதுல இருந்து ஒரு பழம் கிடைக்குன்னு சொல்றான். பார்த்தா பில்டிங்ல இருந்து உடச்சிட்டு தானா வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நாங்க பண்ண விட மாட்டோம் சொல்லிட்டு சாரடா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் விக்டர் நக்கலா சிரிக்கான். எல்லாருக்கதையும் நான் முடிக்க போறேன் சொல்லிட்டு இருக்கான். சடனா எர்த் ஸ்டில் ரப்டிங் எர்த் பாம் சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸுவை போட்டு விடுதான். அண்டர் கிரவுண்டே உடையுது. இருந்தாலும் கொனமரம் தப்பிக்கான். பர்ட்டும் சாரடும் கீழே போயிட்டாங்க. இவன்ட்ரி ஒன்னால எந்த அளவுக்கு சக்கரை அப்சர்வ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா பர்ட்டோ சாரடும் கீழே உள்ள போறாங்க. இருந்தாலும் சாரடா பார்த்தா ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணி தப்பிக்கா பர்ட்டோவே அவ காப்பாத்துறா. உன்னெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா கீழே சாரடா ஒரு ஆளை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. பார்த்தா அது வேற எதுவுமே இல்ல. பார்த்தா எல்லாமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். விக்டர் ஊர் மக்களை வச்சு இந்த மாதிரி தான் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கானா. இதை பார்த்தாலே கோவம் வரும் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஓட்டாச்சு ஏரியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஏதோ ஒரு அட்டாக் உழுது. டேய் இந்த அட்டாக்னு சொல்லிட்டு முழிக்காம பர்ட் ஒரு பக்கம். பார்த்தா டீப்பா வந்து நின்னுகிட்டு இருக்கான். இன்னும் இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அவங்க. என்னடா உங்க மூஞ்ச பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா பர்ட்டும் சாரனும் டென்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் டீப்பா நீ தானு சொல்லிட்டு அட ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல உள்ள அழுகு குழந்தைங்களா நீங்க இதுக்கட இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் முட்டாள்டா, எத்தனை வாட்டி பாடம் நடத்தலாம் உங்களுக்கு புரியாது சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி அப்படி கிடையாது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. ஆடா நம்மளோட பிளானே சேஞ்ச் ஆயிருச்சு, இவனை அடிச்சு நொறுக்க வேண்டியது நமக்கு தான் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா டீப்பா நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க வந்து என்ன அடிக்க போறீங்களான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். பார்த்தா இவங்க கோவத்துல நின்னுட்டு இருக்காங்க. முதல்ல உங்களை கொல்ல வேண்டியது ஏன் வேலை சொல்லிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா இங்க முகினோ கட்டுறாங்க. ஃபியூடல் தூக்கிட்டு வேகமா போறான். சடனா பார்த்தா அந்த விக்டர் கூட ஒரு பொண்ணு இருந்தால அவ வந்து நின்னுகிட்டு இருக்கா. எங்கடா தப்பிச்சு போக போறான்னு சொல்லிட்டு இருக்காவா. அவன் ஃபியூடல் இறக்குற நிலைமையில இருக்கிற அவரை கொண்டு போய் என்னடா பண்ண போற சொல்லிட்டு இருக்காவா. உடனே என்னெல்லாம் சிரிக்க வைக்காத ஒழுங்கு முறையை வழியோடு சொல்லிட்டு இருக்கா முகினோ. ஃபியூடல் உட்கார வச்சுட்டு முகினோ சண்டைக்கு தயாராயிட்டான். 2 வரையும் கொல்ல வேண்டியது ஏன் வேலை சொல்லிட்டு இருக்காவா. நடக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா முகினோ உடம்புல ரத்த சிந்த ஆரம்பிச்சிருச்சு. அவனால நிக்க கூட முடியல. நினைச்சதோட சீக்கிரம் முடிய போய் சொல்லிட்டு இருக்காவா. கதையை முடிக்க போற சொல்லிட்டு அனல் வேகத்துல வாரா. சடனா பார்த்தா எவனோ ஒருத்தன் ஹூடிய போட்டு நின்னுட்டு இருக்கான். அவன் அடிச்சு நொறுக்குதான். இதுல ஒரு பக்கம் முகினா பின்னாடி வர யாரோ ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். யார்டா நீங்க சொல்லிட்டு முகினா பயப்படுதான். இதுக்குள்ள நுழையாதான் சொல்லிட்டு இருக்காவா. உன்னை கொன்றுன்னு சொல்றா. பார்த்தா ஏதோ ஒன்னு ஜுட்ஸுவோ தான் போடுதான். பார்த்தா அவ துண்டு துண்டா கரைஞ்சிட்டா. அவ செத்துறவே செஞ்சுட்டா. நடந்து யார்டா நீங்கன்னு சொல்லி முகினா மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா வேற யாருல நம்ம ஆளு ஒராச்சு மாதிரி வந்துட்டான். ஒராச்சு மாதிரி நீயான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான் முகினோ. நீ எதுக்கு இங்க வந்தான்னு சொல்லிட்டு கேக்குறான். தான் உடம்புலாம் வலிக்கு அவனை யாரோ ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் சின்னதா வேற இருக்கான். பார்த்தா இந்த இடம்லாம் அப்படி பில்டிங் இடித மாதிரி ஆரம்பிக்கி ஏதோ ஒரு விஷயம் நடக்க போலுக்கு. என்னதான் நடக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஒராச்சு மாறு. பார்த்தா இங்க டீப்பாவை கட்டுறாங்க. இன்னும் நக்கலா சிரிக்கான். இங்க லடாயினே அடிக்க போறீங்க, உங்களுக்கு காமெடி பண்ணதே வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அவங்க வீட்டுக்கு போனது பிறகு உங்களை ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணீங்களா இல்ல அடிபட்டு அதே மாதிரி தான் வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். வட்டி உங்களை கொன்னு எரிஞ்சிட்டுனா அடுத்த வாட்டி நீங்க வர மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் டீப்பா. உங்களை ரத்த சொட்ட சொட்ட அடிக்க வைக்கிறது ஏன் வேலைன்னு சொல்றான். உடனே பட்ட என்னடா நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, டைவன்ட்ரியை வளர வச்சு அதுல இருக்க பழத்தை எடுத்து சாப்பிடுறதுனோட உன்னோட பிளான் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். என்னடா பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே பொருள் சொல்லிட்டு இருக்கான் அவன். பார்த்தா அந்த விக்டர் வந்து இவன்ட்ட கூட எந்த விஷயம் சொல்லணும்னு நினைக்கேன். ஆமாடா நானும் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். பழத்தை சாப்பிடணும்டா, அது எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும்டா, அதோட பிளேவர் நான் கணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். டேஸ்ட் கண்டி சாப்பிட போறியா சொல்லிட்டு பட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுல எது விஷயம் இருக்கான்னு சொல்லி டீப்பா கேக்குறான். வேற என்ன ரீசன், ஒரு ரீசன் கிடையாது, அது டேஸ்ட் தான் பார்க்க போறேன்னு சொல்றான் அவன். அதான் விஷயமா என்னடா பேசுறது டென்ஷன் ஆறான். பார்த்தாங்க நடந்த பழைய எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கான். இது கண்டி எத்தனை பேர்டா சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. உன்னை
விட மாட்டேன்டா, உன்னோட ரீசனை எங்களால ஏத்துக்கிட முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் டென்ஷன் நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க உன்னால காயப்படாத ஆளே கிடையாதுன்னு சொல்றாங்க. அவங்க இந்த வாட்டி கண்டிப்பா உன்னை கொன்னு எரியாமங்கிறது போக மாட்டோம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்துடாங்க. See you, bye.